வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை எப்படி வழிபடுவது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். வாருங்கள். ஏகாதசி, திருவோணம் போன்ற நாட்களில் விஷ்ணு பகவானை வழிபடுவதற்கான சில விதிமுறைகள் இருப்பதை போன்று புரட்டாசி மாத சனிக்கிழமை தினங்களில் பெருமாளை எப்படி வழிபடுவது என்று தெரிந்து கொள்வோம். வாருங்கள். பெருமாளை வழிபடுவதற்கு முதலில் மாவிளக்கு எடுத்து பெருமாளை வழிபடலாம். புரட்டாசி சனிக்கிழமை அன்று பச்சரிசி மாவு, வெல்லம், ஏலக்காய் கலந்த மாவிளக்கு செய்து அதில் நெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபட வேண்டும். திருப்பதி பெருமாளின் வளர்ப்பு தாயான பகுலாதேவி தனது மகனுக்கு கடும் குளிர் காரணமாக எந்த பாதிப்பையும் வரக்கூடாது என்பதால் தினமும் நல்ல சத்து மாவு பிடித்து கொடுத்து சாப்பிடச் சொல்லி பார்த்து வளர்த்தாளாம். அதனால்தான் நாம் புரட்டாசி சனிக்கிழமையன்று மாவிளக்கு ஏற்றி கட்டாயம் வழிபட வேண்டும். சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் படைத்து குத்து விளக்கில் 5 முகம் ஏற்றி வழிபடுவது மிக மிக நல்லது. அதனால் நம்மை சுற்றியுள்ள தோஷங்கள் மற்றும் தீய வினைகள் நீங்கி நமக்கு நிவர்த்தியாகும். திருஷ்டிகள் போன்றவை நிவர்த்தியாகும். பெருமாளை வழிபடுவது எப்படி? புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்று விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது மிகவும் நல்லது என்பதால் அன்று உணவுகளை எப்படி தயார் செய்வது என்று தெரிந்து கொள்ளலாம். வெங்காயம், பூண்டு, காரம், மசாலா பொருட்கள், இஞ்சி ஆகியவற்றை தயாரிப்பதுடன் அசைவத்தையும் நாம் தவிர்க்க வேண்டும். இதே நாளில் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்வது சிறப்பாகவும். மேலும் பெருமாளுக்கு புளியோதரை, சர்க்கரை பொங்கல், எள்ளு பாயாசம், தயிர் சாதம், தளியல் வடை, கொண்டக்கடலை, சுண்டலுடன் வாழைப்பொரிகள் ஆகிய நெய்வேத்தியங்கள் தயார் செய்து வழிபடுவது நல்லது. ஒரு பாத்திரத்தில் தண்ணீர், துளசியை கலந்து படையல் முன்பு வைத்து தேங்காய், பழம், பூ மற்றும் வெற்றிலை பாக்கு, சூடம், விபூதி, குங்குமம் வைத்து தீப ஆராதனைகள் செய்து புரட்டாசி சனிக்கிழமை அன்று வெங்கடேச பெருமாளை வழிபடுவது சிறப்பாகும். இன்று நம்மளால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வதால் மகாலட்சுமியில் அருளும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.